பொதுவா நீங்க இரும்ப எந்த ரூபத்துல பார்த்தாலும், இரும்பு கம்பியா இருந்தாலும், இரும்பு பைப்பா இருந்தாலும் திருடி விக்கிறதா பார்த்திருப்பீங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கக்கூடிய இவ்வளவு கனங்கூடின இரும்ப யாரும் எடுக்கலன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ரொம்ப வித்தியாசம். உலகத்துல இந்தியா தான் 4வது பெரிய ரயில் தண்டவாளங்களை கொண்ட நாடா விளங்கிட்டு இருக்கு. பாலைவனங்கள்லயும், மலைகள்லயும், கிராமங்கள்லயும் போற இந்த ரயில் பாதை எப்படி இவ்வளவு சேஃபா இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. திருடங்க கோயில் மணியை திருடுறாங்க, ஸ்ட்ரீட் லைட்டை திருடுறாங்க, ஏன் பத்ததுக்கு போஸ்ட் கம்பியில வர இரும்ப கூட திருடி விக்கிறாங்க. 24 மணி நேரமும் பாதுகாப்பு இல்லாம வெட்ட வெளியில இருக்கக்கூடிய இதை தொடர்றதுக்கு ஏன் பயப்படுறாங்க? காரணங்கள் இதோ. முதல் காரணம், இது சாதாரண இரும்பால செய்யப்படுறது இல்ல. இதோட மிக்சர் அலாய் ரேஷியோ டோட்டலி டிஃபரெண்ட். இதுல கார்பன் மேங்கனீஸ் ஸ்டீல் தான் டஃப்னஸ்க்காகவும் வியர் அண்ட் டியர் ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் யூஸ் பண்றாங்க. மேங்கனீஸ் 12%, கார்பன் 1% சேர்க்கறாங்க. இதுல இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா, இது சாதா கிரைண்டிங் டூலால வெட்ட முடியாது. அதுவா திருடர்கள் திருட ஆரம்பிச்சாலும் அந்த கிரைண்டர் தேய்மே தவிர அந்த இது கொஞ்சம் கூட வெட்டுப்படாது. அப்படின்னா அந்த ரயில்வே தண்டவாளம் எவ்வளவு கடினமானதுன்னு நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படியே அவங்க கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்தாலும் அதை எப்படி உருக்குவாங்க, அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எப்படி விற்க கொண்டு போவாங்க? அதை வாங்குற கடைக்காரங்களும் அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ்க்காக அதை உருக்கி தான் ஆகணும். ஆனா அதை உருக்குறதுக்கு 1500 டிகிரி செல்சியஸ் மேல வெப்பம் தேவை. அவ்வளவு டிகிரி செல்சியஸ் ப்ரொடியூஸ் பண்ற மிஷின் சின்ன தொழிற்சாலைகள்ல கிடையாது, பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் தான் நாட வேண்டியது. அதனால இந்த சின்ன சின்ன கடைகள் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரயில்வே சொத்துக்கள் சட்டத்துக்கு கீழே இது ஒரு பெரிய குற்றமா கருதப்படுறது. மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு மேல ஜெயில் தண்டனையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரைடு போகக்கூடிய டைம்ல எங்கேயாவது ஒரு கடையில இந்த மாதிரிப்பட்ட இரும்பு பொருட்கள் மாட்டினா அந்த கடையோட லைசன்ஸை ரத்து பண்றது மட்டும் இல்ல, கடைக்கு சீலும் வச்சு லட்சக்கணக்கான ஃபைனும் விதிப்பாங்க. அதனால எந்த ஒரு புத்திசாலியும் தன்னோட வாழ்நாள் முழுக்க இப்படி பணம் வைக்க விரும்ப மாட்டாரு. எந்த ஒரு ரயில்வே இரும்பு பொருளையும் வாங்குறதுக்கு கொஞ்சம் கூட சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க. ரயில்வே மட்டும் இல்ல, வேற எந்த அரசு துறை சார்ந்த சொத்துக்களையும் வாங்க விரும்ப மாட்டாங்க. அடுத்து மிகப்பெரிய பிரச்சனை அதோட எடை தான். 1 மீட்டர் கம்பி கூட சுமார் 100 கிலோ எடை வர வருமா? ஒரு நீளம் கம்பியை தூக்குறதுக்கு சில ஆட்களோ இல்ல ஒரு கிரெயினோ தான் தேவைப்படுது. இவ்வளவு கனமான பொருளை தூக்கி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் ஒளிச்சு வச்சு விக்கிறது வந்து ரொம்ப ரேரான விஷயம். இது மட்டும் தான் காரணமா? இன்னும் பெரிய ரீசன்கள் இருக்கு. சின்ன பகுதியை விட்டுனா கூட ஒரு ரயில் கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் ரயில்வே சொத்துக்களை சேதப்படுத்துறது வந்து தேசிய நலனுக்கு எதிரான குற்றம்னு கருதப்படுது. ட்ரெயின் அதுவா கவிழ்த்துட்டாங்கன்னா இதுக்கு ஆயுள் தண்டனை தான் ஒரே வழி. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கம்பிலையும் அது உற்பத்தி பண்ண இடம், என்னைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, அந்த மாதிரிப்பட்ட எல்லா டீடைல்ஸும் அதுல பதிஞ்சிருக்கும். ஃபைனலா முக்கியமான விஷயம், இந்த ரயில்வே ட்ராக் தினமும் சுமார் 1000 ஊழியர்களால கண்காணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. சிக்னல் கண்ட்ரோலிங் சிஸ்டம் மூலமாவும் கண்காணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ்டா எலக்ட்ரிக் கரண்ட் டிடெக்ஷன் சிஸ்டம் கூட இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல விரிசல் விழுந்தாலோ வெட்டினாலோ அதை கரெக்டா டிடெக்ட் பண்ணி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தகவல் தெரிவிச்சிரும். அதனால நண்பர்களே, ரயில் தண்டவாளம் திருடப்படாததுக்கான காரணம் இரும்பு மட்டும் இல்லை, அது தொழில்நுட்ப கட்டமைப்பு மற்றும் கடுமையான சட்டங்கள் காரணமாக தான். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.